ஆய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கும் ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறோம். பீரிங் ரோட் பக்கமாக இருக்கக்கூடிய லுலு மார்க்கெட் பக்கமாக போயிட்டுருக்கிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தை காட்ட போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆய் மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகாபாக்களின் நூலகம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரிக்கு அழகாக வந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அத்தனை தமிழ் புத்தகங்கள், அதை தாண்டி ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. நம்ம நானே வந்த புதுசில் தமிழ் புத்தகங்கள் அதிகமாக தேடினேன், ஆனால் எங்கேயுமே இல்லை இங்கே கத்தாரில். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ வந்தாச்சு நம்ம அந்த இடத்துக்கு. அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூலகம் தான். அதாவது சகாபாக்களின் நூலகம் அப்படின்னு சொல்லி கத்தாரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த நூலகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு வரவேற்பு, அழகான வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த வரவேற்பு மத்தியில் நம்ம இப்போ இந்த லைப்ரரிக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒருத்தரை சந்தித்தோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவிஞர். ஸோ அவரை பற்றிய ஏராளமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நூலகத்தை பற்றியும் ஏராளமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்கள். கவிஞர் சந்திச்சிருக்கிறோம். ஸோ சொல்லுங்கள், உங்களோட பேர், உங்களோட ஊர், அப்படியே உங்களை பற்றி இதான விஷயங்கள் அப்படியே. என்னுடைய பேர் முகமது சிக்கந்தர். என்னோடய ஊர் புதுக்கோட்டை. என்னுடைய எழுத்து சார்ந்து கதைகளோ கட்டுரையோ கவிதைகளோ எதுவாக இருந்தாலும் நான் எழுதுறது என்னோடய ஊரை முன்னிலைப்படுத்தி புதுகை சிக்கந்தர் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். கத்தார் 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் நான் எழுதின கவிதைகளை தொகுத்து முதல் புத்தகமாக காற்றமர்ந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது ஒரு காதல் கவிதைகள் தொகுப்பு. காற்றமர்ந்த ஊஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு காதல் கவிதை தொகுப்பாக அது பண்ணியிருந்தேன். இரண்டாவது கவிதை தொகுப்பாக சமூகம் சார்ந்த கவிதைகளாக, அதாவது சமூகத்தின் மீதான காதல், சமூகத்தின் மீதான காதலை மையப்படுத்தி, அதாவது என்னுடைய பார்வைகள் எப்படி இருக்குது, நான் பார்க்குற மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த நான் பார்த்த மக்களுடைய வழி எப்படி இருக்குது, அதை உணர்த்தும் விதமாக காயங்களின் கரும்பலகைன்னு சொல்லிட்டு 2வது புத்தகத்தை நான் எழுதி வெளியீடு பண்ணேன். இப்போ 3வது ஒரு புத்தகம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது தொகுத்து கொடுத்துட்டேன் நான். அது வெளியீடு பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அகனி பதிப்பகம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகனி பதிப்பகம். நீ பிறந்தது எல்லாமே புதுப்பேட்டை தான் இல்லையா? புதுக்கோட்டை தான் நமக்கு சோழ தேசம். புதுக்கோட்டை தான் நம்மளுக்கு பூர்வீகமே. எல்லாமே எங்களுக்கு புதுக்கோட்டை தான். எதன் மீதான காதல் உங்களுக்கு புத்தகம் எழுத தோன்றுனது? அது நான் 12 வயசு இருக்கு. எனக்கு 12 வயசில் நான் எழுத ஆரம்பித்தது நான் சொல்லுவேன். ஒரு 10 வயசு 11 வயசு வாக்குலலாம் அப்போ நம்ம கிராமங்களுக்கு ஊருக்கு போவோம். அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி போகிறதில்ல. உனக்கு சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாம் ஒன்றா போய் பார்க்காது. ஏன்னா இப்போ எல்லாமே தனியாக ஆகிட்டாங்க. பெரும்பாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரீட்சை லீவில், காலாண்டு பரீட்சை லீவு, அரையாண்டு பரீட்சை லீவு, இல்லை திருவிழா, இந்த முழாண்டு பரீட்சை லீவு, இந்த மாதிரி சமயங்களில் மொத்தமாக போய் நம்ம இருப்போம். அதாவது தாத்தா வீடு, பாட்டி வீடு, இந்த மாதிரி அத்தை வீடு, மாமா வீடு, இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் போய்ட்டு இருந்துட்டு வருவோம் நம்ம. அப்போ அங்கே இருக்கிற நடைமுறை, அங்கே இருக்கிற வாழ்க்கை முறை, அந்த ஊரோட மண்வாசம் எல்லாமே, அந்த வார்த்தைகள்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா உபயோகப்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆழமாக பதிஞ்சிடும். அப்பயே அது நம்ம ஊர் மாதிரி ஆயிரும். நம்ம வேறு ஊருக்கு போகணுங்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் போகும்போது எங்கள் அம்மா பிறந்த ஒரு கல்லாகோட்டைன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது, அது அங்கே இருக்கிறவங்க எப்படின்னா மளிகை கடை வச்சுருப்பாங்க. இங்கே தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, மாமா, அவங்கெல்லாம் அந்த மளிகை கடை வைக்கிறப்ப அந்த பொட்டணம் போடுறதுக்காண்டி புத்தகங்கள், பேப்பர்கள் இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அதுலேருந்து நான் ஒவ்வொன்றா உரி படிப்பேன். குமுதம், ஆனந்த விகடன், நாவல்கள். அப்போ ராஜேஷ்குமார் நாவல்கள் தான் அதிகமாக, அதாவது 90களில் நான் ராஜேஷ்குமார் நாவல்கள் தான் கொஞ்சம் அதிகமாக படிப்பாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர், ரமணிச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய நாவல்கள். அப்போ இருந்த இதில் காலகட்டங்களில் நான் ராஜேஷ்குமார் நாவல்கள் கொஞ்சம் அதிகமாக விரும்பி படிப்பேன். அப்படி ஒன்றுனா இந்த புத்தகங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பர்களில் படிக்கிறது. அதில் இந்த வார மலர், குடும்ப மலர், சிறுவர் மலர், இந்த மாதிரியெல்லாம் படிப்போம் நம்ம. இந்த மாதிரி அப்போ எங்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னா, படித்தா பள்ளிக்கூட புக்கு படிக்கணும், இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் படிக்கணும். மற்ற புத்தகங்கள் படிக்கக்கூடாதுன்னாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம படித்து இது பண்ணணும். இது படிக்க நம்ம மனசுலேருந்து எழுதக்கூடிய வார்த்தைகள், நம்மளுக்கு தோன்றக்கூடிய சிந்தனைகள், இதை ஒரு இதாக எழுத ஆரம்பிச்சது. 12 வயசில் நான் எழுத ஆரம்பித்தேன்.
எழுத ஆரம்பிக்கிறப்ப நம்ம தொடக்கம் எப்போதுமே ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சர்க்கிள்கள்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு 33-34 வயசில் தான் நான் வந்து புத்தகமாக போட்டேன். நான் வந்து அந்த 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே அந்த 20 வருஷமாக தொடர்ந்து வாசிப்பை நான் கைவிடலை. அதுதான் நான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய தனிமையை நான் வந்து வீணாக்கணும் அந்த நினைக்கல. நான் இங்கே கத்தார் வரதுக்கு முன்னாடி மலேசியாவில் போயிருந்தேன். 2008 வாக்கில் நான் இங்கே 2 தேடல்கள் தான் உங்களுக்கு புத்தகத்தை இப்போ எழுதியிருக்கிறீங்க. கண்டிப்பாக 2008 நான் மலேசியாவுக்கு போய் அங்கே வேலை பார்த்த 3 வருஷம். அங்கே கூட வேலை பார்க்குற நண்பர்கள் மூலியமாகவும் புத்தகங்கள் அங்கே ஊர்லேருந்து ஆளுங்க வரும்போது வர வச்சு அங்கே இருக்கிறப்பையும் சில புத்தகங்கள் வாசிச்சிருக்கோம். அதேமாதிரி இங்கே வரும்போது அதேமாதிரி ஆளுங்க வரும்போது புத்தகங்களை வர வச்சு அப்படி படிச்சுட்டு இது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்குள்ளே மணி என்ன ஒரு இது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு நூலகத்தை உருவாக்கணும். நூலகம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு கோயில். ஆமாம், அவர் சொல்லுவாங்க, அறிஞர் அண்ணா சொல்லுறது மாதிரி வீட்டுக்கு ஒரு நூலகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூலகம் வாசிக்கிறது குறைவு அப்படி தான் சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேம் விளையாடுறது, சொன்னே போகுது. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுது? ஆமாம், நான் இதில் என்ன சொல்கிறது ஒரு கலைஞராக உங்களுடைய சமூகத்தின் பார்வையில் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறீங்க. சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், சமூகத்தின் பால் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்ம வந்து நம்மளை சரிப்படுத்திக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன். அது புத்தகங்கள் வந்து அதை நம்மளை சரிப்படுத்துது, நெறிப்படுத்துது, அவ்வளோதான். புத்தகங்களை பொறுத்தவரை அந்த ஒரு புத்தகம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கதையாக இருக்கட்டும், ஒரு நாவலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கட்டுரையாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது ஒரு பக்கத்தில் சொல்லும், இல்லைனா ஒரு வரியில் சொல்லிடும். அது பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு சின்ன வரிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த ஒரு புத்தகம் வந்து இப்போ ஒரு 300 பக்கம் 200 பக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கிறோம்னா அந்த 300 பக்கமுமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் வரும். நம்மளுக்கு தெரியாத ஒரு அறியாமை இருக்கிற இடத்துலேருந்து அது நம்மளை வந்து மீட்டு கொண்டுட்டு வரும். இதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற இந்த செல்ஃபோன் இதெல்லாம் வந்து அப்போ இல்லைங்கிறப்ப நிறைய பேர் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடித போக்குவரத்து இருந்துச்சு. இப்போ அந்த கடித போக்குவரத்துங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறதுல எல்லாமே மின்னஞ்சல் இந்த இதில் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ கடித போக்குவரத்து குறைஞ்சிருச்சு. இன்னமும் சொல்ல போனீங்கன்னா தட்டச்சில் ரொம்ப நேரம் எழுதுகிறவங்க, தட்டச்சிலே பயன்பாட்டில் இருக்கிறவங்க கூட பேனாவை கொடுத்து நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா அவங்களால அந்த கையெழுத்தை வந்து தெளிவாக பண்ண முடியாது. இது எழுதிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு விஷயம். இன்னொன்று மனநங்கிறது அந்த மனசில் பதியறதுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு வந்து சிறப்பான வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், இன்னொன்று மனசில் பதியறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எழுத தான் மனசில் பதியும். நம்மளுக்கு எழுதுறது குறைஞ்சிருச்சு. அதனால நம்ம மனசில் பதியறதுக்கு ஒரு வழி இல்லாமல் போச்சு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தொலைபேசி நம்பரு, நம்ம சொந்தக்காரங்க நம்பர்னு ஒரு 20 நம்பர்லேருந்து ஒரு 30 நம்பர் வரைக்கும் மனப்பாடமாக தெரியும். அப்போ நம்ம போய் ஃபோன் பேசும்போது இப்போ நம்ம ஃபோன் நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம நம்பரையே நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எழுதாமல் இருக்கிறதுக்கான காரணம். நம்ம எழுதணும், தொடர்ந்து எழுதணும், வாசிக்கணும். வாசிப்புங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து அடையாளப்படுத்தும். நம்ம யாருங்கிறத அடையாளப்படுத்தும். இன்னொரு மனிதனை அடையாளப்படுத்துறதுல நம்ம யாருன்னு நம்மளை அடையாளப்படுத்தக்கூடியது வந்து புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள்ங்கிறது வந்து ஒரு 100 ஞானிகளுக்கு சமன் கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்தை இப்போ உங்கள் முன்னாடி நான் வந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நான் தொடர்ந்து வாசிப்பில் இருந்த விஷயந்தான். நான் வாசிச்சுட்டே தொடர்ந்து இருக்கிறனால அது என்ன மிருகத்துக்கிறதுக்கு எனக்கு உதவுச்சு. ஒரு விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்துலேருந்து திரும்ப நான் இப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு கொண்டு வந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புத்தகம் வந்து ஒரு மனுஷனை மாற்றும் அப்படிங்கிறது 100% காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவிஞருடைய புத்தகம் வந்து பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓஷோவினுடைய கவிதை புத்தகங்கள் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ புத்தகம் வந்து அந்த புத்தகத்தை படிக்கும்போது சாதாரண ஒரு மனுஷன் கோவப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவனை வந்து கோவப்படுறதே குறைச்சிக்குவான் புத்தகம். அதான் உண்மை கதை இல்லையா? கண்டிப்பாக அதுதான் அந்த புத்தகம்னு ஒரு விஷயம் நம்ம இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு கதாபாத்திரம் நம்மளோட கதாபாத்திரமாக இருக்கும், இல்லை நம்ம சந்தித்த ஒரு மனிதரோட கதாபாத்திரமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு இதில் கற்பனைங்கிறது ஒரு 25% தான் வச்சுக்கிறோம். இது 75% அவங்க சந்தித்த மனிதர்கள், அவங்க சந்தித்த உரையாடல்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இதையெல்லாம் வச்சு அவங்க அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புத்தகங்கிறதுக்கான அடிப்படை அதுதான். இன்னொன்று புத்தகத்துக்கான அந்த இது வந்து செலவினன்னு சொல்லுறது கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். அது வந்து ஒரு முதலீடாக தான் நான் பார்ப்பேன். நான் ஆரம்ப கட்டத்தில் எப்படின்னா நான் வாங்குகிற சம்பளத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30% நான் புத்தகத்துக்குன்னு ஒதுக்கக்கூடியவனாக தான் இருந்தது. இல்லை ஒரு பெரிய விஷயம். இப்போ புத்தகம் வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி
வாசிப்பு மீதான ஒரு ஈர்ப்பு அப்படின்னே சொல்லாமல் இந்த நூலகம் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ நானாக கத்தார் வந்த புதுசில் நிறைய புத்தகங்கள் நானும் தேடினேன். ஸோ தேடினதுக்கு பிறகு புத்தகங்கள் வந்து சரியாக கிடைக்கல. இருந்தது பூரா வந்து ஆங்கில புத்தகங்கள் வாசித்தாலுமே நமக்கு தமிழ் புத்தகங்கள் மீதான ஈர்ப்பு தான் அதிகம். ஸோ நாவல்கள் அப்படிங்கிறது நம்ம பிடிஎஃப்ல படிக்கலாம். ஆனால் பிடிஎஃப்ல படிக்கிறது வந்து நமக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காது. அது கண் வலிக்கும், அப்படி தலைவலிக்கும், அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நூலகம் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அது வந்து தனிப்பட்ட ஒருத்தரோட முயற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். மணின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நூலகம் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். எங்கள் கூட இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சகாபாக்கள் நூலகம். சகாபாக்கள்ங்கிறது வந்து தோழர்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ இங்கே இருக்கிற எல்லாருமே தோழர்கள். தோழமை உணர்வோடு இருக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய கணக்கு. நீங்கள் இப்போ பெரிய இதில் உத்தியோகத்தில் இருங்க, பெரிய சம்பளம் வாங்குறவளாக இருங்க, எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான். குறைஞ்ச சம்பளம் வாங்குறவரும் சரி, பெரிய சம்பளத்தில் வாங்குறவரும் சரி, எந்த உயரிய பொறுப்பில் இருந்தாலுமே எங்களை பொறுத்தவரை வாசகருங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நாங்கள் சுருக்கிடுவோம். அதுதான் எங்களுடைய கணக்கு. புத்தகம் வாசிக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு புத்தகங்கிறது வாசகங்கிற ஒரு அடிப்படை கொண்டு வந்துடுது. வாசகங்கிறப்ப அது பணக்காரனாக இருந்தால் எல்லாரும் ஒன்று தானே, எல்லாருமே வாசிக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, கத்தாரில் வந்து புத்தகங்கள் வந்து வாசிப்புக்கு வந்து ஒரு குறைவு வந்துடக்கூடாது, தொய்வு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு இப்போ எங்கள் நூலகம் சார்பாகவே நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எங்ககிட்ட யாராவது ஒரு புத்தகம் கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஊர்லேருந்து யாராவது வரும்போது அந்த புத்தகத்தை வர வச்சு அவங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் இப்போ சமீபத்தில் 2-3 புத்தகங்களை பற்றி நாங்கள் வர வச்சோம். காந்தியோட சத்திய சோதனையாக இருக்கட்டும், இன்னும் 2-3 புத்தகங்கள் கூட நாங்கள் வர வச்சோம் ஊர்லேருந்து. உங்களுக்கு அப்படி பிடிச்ச கவிஞர் யார் சொல்ல போனால்? அப்போ எனக்கு வந்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மனுஷபுத்திரன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு சில கவிஞர்கள் இருக்கிறேன். அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும், கலாம் ஐயா அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மனுஷர் அப்படின்னு சொல்லி? எனக்கு வந்து இன்னார்னு பேர் சொல்ல முடியாது, ஏன்னா நிறையா இருக்குது. புத்தகங்கள் ரொம்ப படிக்கிறோம். ஆமாம், புத்தகம் நிறையா நம்ம படிக்கிறோம். இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் சொல்லிங்கன்னாக்கா நம்ம மேத்தா இருக்காங்க. இல்லை இப்போ இப்படி ஒன்று இருக்குல்ல, நம்ம இப்போ ஏதாவது ஒரு இப்படி இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது சாதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இப்போ என்னை பொறுத்தவரை எனக்கு ஏதாவது அப்செட் இருக்குன்னு சொன்னால் அக்னி சிறைகள் படிக்கும்போது அது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாமா? இப்போ எப்படின்னா, எனக்கு எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அது கவிதை புத்தகம் இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், இப்போ கதைகள் நடத்தினா வண்ணதாசனுடைய புத்தகங்கள் எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப மென்மையான ஒரு கதையோட்டம் இருக்கும் அவருடைய வண்ணதாசனுடைய கதைகள். கவிதைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க மனுஷபுத்திரன், அவருடைய கவிதைகள் எனக்கு பிடிக்கும். அது எப்படின்னா உள்ளுணர்வோடு சம்மந்தப்பட்டு அது ஒரு சில விஷயம், அது ஒரு சில விஷயம் எனக்கு இல்லை. டிஜிட்டலுங்கிறத கூட நான் 2வது தான் வச்சு பார்ப்பேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு அந்த கமர்ஷியலாக இருக்கணும், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு கவிதைங்கிறது என்னை பொறுத்தவரையும் அது எப்படிப்பட்ட வரையுமா இருக்குன்னா சுருக்கமாக இருக்கணும். என்னை பொறுத்தவரை மனுஷபுத்திரன் என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரியான கவிதையாக இருக்கும். ஏன்னா இப்போ புத்தகம் விரும்ப மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தகங்கள் யாரும் விருப்பப்படுறதில்லை. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக ஒரு கவிதை வருது 2 லைனில் மனுஷபுத்திரன்ட. ஸோ அதை பார்க்கும்போது மனுஷனுக்கு பிடிக்கும், மனுஷபுத்திரன் கவிதையை வந்து நம்ம கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பில் வாங்கி படிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. அதுதான் சொல்லுவேன். அது ஒவ்வொருத்தவங்களோட எழுத்தாற்றல், ஒவ்வொருத்தவங்களோட வாசிப்பை பொறுத்து அவங்க அந்த இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு எழுதுறது தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய கவிதைகள் எல்லாமே ஆகச்சிறந்ததாக இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச எல்லா கவிதைகளும் எனக்கு பிடிக்குங்கிற ஒரு என்னுடைய உணர்வுகளுக்கு இல்லை என்னுடைய ரசனைகளுக்கு தகுந்த மாதிரியான நான் அந்த மாதிரியான கவிதைகளை தான் விரும்பி படிப்பேன். நான் இப்போ கவிஞர் இசாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க, மணல் ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. அதில் எப்படின்னா, எல்லாருக்கும் விடுமுறை வந்து வருகிறது, வெளிநாட்டிலேருந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு விடுமுறையில் தான் வாழ்க்கையே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அந்த வார்த்தைகள்ங்கிறது. ஒரு சுருக்கமான வார்த்தைகளை போட்டு மிகப்பெரிய விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. விடுமுறையில் தான் எங்களுக்கு வாழ்க்கையே இருக்குதுங்கிறது, விடுமுறையில் ஊருக்கு போகிறப்ப தானே அந்த வாழ்க்கைங்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கவிஞர் மீராவாக இருக்கணும். இந்த மாதிரி மனுஷபுத்திரன் ரொம்ப பிடிச்ச கவிதை, சட்டென்று திடீரென்று ஒரு மழை பெய்யுது. மழை அப்படிங்கிறது நிற்கிறது, ஒரு நிமிடம் மழை பெய்கிறது, மழை என்று நினைப்பதற்குள் மழை நின்று விடுகிறது. அதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. அவங்க இவங்க தான் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அப்போ சகாபாக்களின் நூலகம் வந்து தோழர்கள் இல்லையா? தோழர்கள் நூலகம், அது தோழமைகளுக்கான நூலகம். அது ஆண் பெண் பேதம் எந்த இதுவுமே இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுத்து புத்தகத்தை படிக்கலாம். எங்களுக்கு என்னென்னா, அந்த இப்போ உங்ககிட்ட இருக்கிற புத்தகத்தை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். என்ன காரணம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற புத்தகம் நம்ம படித்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு படிப்புக்கு போகணும். அது நம்ம படிச்சுட்டா நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட மட்டும்தானே இருக்கும்.
மனிதன் என்ன சொல்கிறாருன்னா, நூலகத்தில் பொதுவாக ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அது எல்லாருக்குமானதாகும். புத்தகங்கிறது வந்து எனக்கானதாக இருக்கக்கூடாது, எங்களுக்கானதாக இருக்கணும், நமக்கானதாக இருக்கணும். நான்கிறத விட நமக்கானதாக இருக்கணும். அதுதான் புத்தகங்களுக்கு. இப்போ நாங்களே என்ன செய்வோம்னா, சால்வை போடுறதுல பெரும்பாலும் நாங்கள் பெரும்பாலும் முழுமையாக நாங்கள் தவிர்த்துட்டோம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், யாரையா சந்திக்க போகணும் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து புத்தகங்களை கொண்டு கொடுப்போம். அதேமாதிரி எங்களுக்கு வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, புத்தகங்களை அருமை புத்தகங்களா இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏன்னா இப்போ என்ன யாருன்னே தெரியாமல் நான் இவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இப்போ அதுலேயே தெரியுது நீங்கள் வந்து வார ஆட்கள், நூலகத்துக்கு வார ஆட்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை, அதே மாதிரி வாரங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கு. எங்களை பொறுத்தவரை வாசகர்ங்கிறது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு மனிதர், ரொம்ப கண்ணியத்துக்குரியவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு புத்தகத்தை வாசித்து அது சார்ந்து பேசுகிறதுங்கிறதுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை வெளிப்படையாக சொல்லும் போகும்போது அது இன்னொருத்தருக்கு பரவும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நண்பன் சொல்கிறோம்ல, ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த புத்தகம். நான் இப்போ ஒரு புத்தகத்தை என்கிட்ட ஒரு புத்தகத்தை பற்றி கேட்குறீங்க, ஒரு நாவலை பற்றி கேட்குறீங்க, ஒரு சிறுகதையை பற்றி, எனக்கு இந்த சமயத்தில் என்ன ஞாபகத்துக்கு வருது அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். எனக்கு இந்த புக்கு படித்தேன், இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, இதை நீ படித்து பாருங்க அப்படின்னு. சில சமயங்கள் நான் விலை உயர்ந்ததாகவே இருந்தாலும் அந்த புத்தகத்தை நான் பரிசீலிச்சிருக்கேன். அதாவது இந்த புத்தகத்துக்கு மட்டும் விலை உயர்வு குறைவுங்கிற அந்த இதே கிடையாது. புத்தகத்தில் என்ன விஷயம் இருக்குது, என்ன சொல்ல வர்றாங்க, அதுதான் விஷயம். ஒரு மணமக்களாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயம், ஒரு பிரிவாக இருக்கட்டும், தொடக்கமாக இருக்கட்டும், சந்திப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து புத்தகத்தோடு ஆரம்பிக்கணும், புத்தகத்தோடு முடிக்கணும். அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மற்றபடி இப்போ புத்தகங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் என்ன மாதிரி? ஆமாம், இப்போ இங்கே வந்து நீங்கள் புத்தகங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்களுடைய கணக்கு வந்து மேக்ஸிமம் 2 வாரம் அல்லது 3 வாரம். அது உங்களுடைய வாசிப்பை வச்சு தான். இப்போ அந்த 3 வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் உங்களால் அந்த புத்தகத்தை படித்து முடிக்க முடியல. இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், நாங்கள் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா நான் என் சைட்லேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல படிச்சுட்டு கொண்டுட்டு வாங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம், படிக்க தானே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இல்லை பிரச்சனை இல்லை, இப்போ புத்தகம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இதில் வந்து இந்த லெஜர்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம், ஒரு நோட் வச்சுருக்கோம். இந்த நோட்டில் வந்து நம்ம எழுதிக்கிறோம், அதாவது எந்த புத்தகம் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன தேதியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன தேதியில் அவங்க திரும்ப ஒப்படைக்கணும் அந்த புத்தகத்தை. அப்படி ஒப்படைக்கிறதுக்கு முடியாத சூழலாக இருந்தால் கூட அவங்க திரும்ப வச்சுட்டு திரும்ப அது நம்ம ரினியூவல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திரும்ப அவங்க வந்து அதே புத்தகத்தை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு படிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து படிக்கலாம். ஆமாம், படிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் ஏன் அந்த நாளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க அப்போ தான் அடிக்கடி வருவாங்க. நம்ம வந்து வற்புறுத்த முடியாது, வாசிப்புங்கிறத வற்புறுத்தி வர வைக்க முடியாது. ஆனால் இங்கே புத்தகங்கள் இருக்குங்கிறத நம்ம சுட்டி காட்ட விரும்பணும். இதுதான் நம்ம சொல்ல வர்றது. அப்போ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகிறவங்க திரும்ப அந்த புத்தகத்தை வைக்காதுங்கிறதுக்காண்டி இன்னொரு தடவை வருவாங்க. இன்னொரு தடவை வரும்போது அந்த புத்தகத்தை வைக்கணும்னு நினைக்கிறப்ப இங்கே ஏதோ ஒரு புக்கு பார்ப்பாங்க, அந்த ஒரு தலைப்பு அவங்களுக்கு கவர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணதாக இருக்கும். அடுத்து அவங்க நண்பர்கள்ட்ட சொல்கிறது சௌரியமாக இருக்கும். இப்படி தான் அது பரவும். நம்ம ஒரு ஆள் மட்டும் செஞ்சு அந்த இது பண்ண முடியாது இல்லையா, எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே வாசிக்கணும், அதை மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதுதான் இப்போ நிறைய பேர் புத்தகம் படித்தோன்னா பெரும்பாலும் யாரும் பேச மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வாங்க வந்து உட்காந்து பேசுங்க, புத்தகத்தை பற்றி பேசுங்க. புத்தகத்தை பற்றி பேசினா தான் அந்த புத்தகம் இன்னொரு ஆள்கிட்ட போய் சேரும். இப்போயும் பாருங்களேன், மேலை நாடுகளில் வந்து புத்தகங்கள் வந்து வரிசை நின்று வாங்குறது இருக்குது, கோடிக்கணக்கான பிரதிகள் விற்கிறக்கூடியதாக இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 1000 பிரதிங்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்டு தான் அந்த 1000 பிரதிகள் போக வேண்டியதாக இருக்குது. மொபைலுக்கு, விளையாட்டு, மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற மதிப்பை விட புத்தகங்களுக்கு கொடுக்குற மதிப்பு குறைவு. கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நானும் தேடி பார்த்ததுல கடைசியாக ஒரு மாதிரி ஒரு நண்பர் மூலமா கண்டிப்பாக அதான் அது ஒளி எங்கு போகும் அது வந்து சேருங்கிற மாதிரி அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி பாரு. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, ஒளி எங்கே போகும் அது நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது தானே. அது நமக்கானது. ஒரு புத்தகங்கிறது அழகாக பேர் சொல்லுவார். நான் உண்மைக்குமே வந்து உண்மையாக சொல்ல போனால், நான் மிஸ்ஸியோ அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தேடி அலைஞ்சேன், கத்தார் நூலகம் தேடி அலைஞ்சேன்னு கிடைக்கல. அதுக்கு பிறகு ஒரு நண்பர் தான் சொன்னார், இப்படி ஒரு நூலகம் ஒன்று திறந்துருக்கிறாங்க சகாபாக்களின். இல்லை, நம்ம கொண்டு வந்து சேர்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்சதே நம்ம செய்யணும். அப்படின்னா ஒரு புத்தகம் தேடி வந்தால் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய. ஆமாம், இதில் சில புத்தகங்கள் வந்து நண்பர்கள் கொடுத்த புத்தகங்கள்லாம் இருக்குது. அதாவது பிறந்த நாளைக்கு, திருமண நாளைக்கு, இந்த மாதிரி அவங்க விஷயங்களுக்கு வந்து புத்தகங்கள் கொடுப்பாங்க. சிறுவர்களுக்கான நூல்கள் கூட கொடுத்தாங்க. ஒருத்தரோட பையன் பிறந்த நாளைக்கு இது பண்ணும்போது அந்த பையனுக்கு பிறந்த நாளைக்குங்கிறதுனால சிறுவர்கள் நூல்கள் வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு நண்பர் அதே மாதிரி அவருடைய பிறந்த நாளைக்காக அவர்கள் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி தான் இது வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இது. இப்போ எங்கள் எல்லார்ட்டையும் காசு வேணாம், நம்ம மட்டும் சேர்ந்து. அது ஒரு சிறப்பான விஷயம். என்னென்னு சொன்னால், பிறந்த நாளைக்கு சும்மா ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு
ஒரு நூலகத்துக்கு ஏதோ ஆமாம். ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு இதில் இன்னொன்று என்ன விஷயம் நாங்கன்னாக்கா பணங்கிற விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், என்கிட்ட இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எனக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் அந்த பதிப்பத்துக்காரங்கிட்ட பேசிட்டு என்ன புத்தகம் என்னங்கிற விவரத்தை கேட்டு அப்படியே அவங்களுக்கு நான் அந்த தகவல் சொல்லி அவங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்துருவேன். இந்த புத்தகம் என்ன விலைக்கு இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பிடுங்க. அப்போ அவங்க அனுப்புனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நான் அட்ரஸ் அனுப்பேன், இந்த அட்ரஸுக்கு அந்த புத்தகம் கொடுங்க. அப்புறம் அவங்க இங்கே வரும்போது அந்த புத்தகத்தை கொண்டு வருவாங்க. பணங்கிறது நம்ம புத்தகத்தை கேட்குறோம் இல்லையா, நீங்கள் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க, இதுதான் நம்ம கணக்கு வழியா. நீங்கள் இவ்வளோக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த புத்தகம் வாங்கி கொடுக்கணும் சொல்கிறது தான். அவங்களாம் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறப்ப என்ன புத்தகம் வாங்கலாம், இந்த தொகைக்குள்ளே நான் வாங்கலாம்னு நினைக்கிறப்ப அப்போ நான் சொல்லுவேன், இந்த புத்தகம் நீங்கள் வாங்கலாம். அதாவது இப்போ 10%, 20%, 30% அந்த மாதிரி கழிவுகளில் நம்மளுக்கு பேசுவேன் நான். ஏன்னா நம்ம காசு மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். இப்போ அடுத்தவங்க காசுங்கிறப்ப அது வேறு மாதிரி நம்ம நினைக்க விடாது இல்லையா. அதனால நான் என்ன செஞ்சிடுவேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு நூலகம் சார்ந்து நாங்கள் யார்ட்டையும் காசு கேட்கறதில்ல. ஏன்னா நம்மளும் சம்பாதிக்கிறோம், இன்னொருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க. அது சரி. இப்போ நம்ம அப்போ பார்க்கும்போது நூலகத்துக்கு வரும்போது அந்த கட்டாயம் அந்த புத்தகத்துக்குன்னு சொல்லி ஒரு தொகை கொடுத்துட்டு தான் நம்ம புத்தகத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த அதுதான் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இலவசமாக தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், படிக்கலாம், திரும்ப கொண்டு வந்து இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் படித்த புத்தகங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் கொண்டு வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய இந்த பணங்கிற விஷயத்தில் நாங்கள் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன்னா அது வந்து பேரை கெடுத்து இவ்வளோ நாள் வச்சுருக்க அந்த ஒரு நம்பிக்கை அதை உடைச்சிடும். அதனால நாங்கள் யார்கிட்டையுமே பணமாக கையில் வாங்குறது கிடையாது. நூலகங்கிற பேரில் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். நம்மளோட சக்தி, நம்மளோட இதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவ்வளோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். நம்ம இதுக்காக நம்ம யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. வாசிப்புங்கிறது வற்புறுத்தி வர வைக்கிறது இல்லை. ஆமாம், அதை நோக்கி நம்ம இழுக்கலாம். இந்த பக்கத்து வாங்க, இந்த சீரி வெளிச்சம் இருக்குது. நாங்கள் இந்த பகத்சிங் இருந்தாரு தெரியுமா, அவர் வந்து சிறையில் இருந்துகிட்டே கூட புத்தகம் கடைசி சாகிற தருவாயில் கூட புத்தகம். ஆமாம், அறிஞர் அண்ணா கூட சொன்னார், நாளைக்கு நடக்க போகிற புத்துநோய்க்கான ஆப்ரேஷன் கூட கொஞ்சம் தள்ளி வைங்க, அவர் புக் படிச்சுருக்கேன், அந்த புக்கை படித்து முடிச்சாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நூலகத்துக்கு வந்ததில். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இங்கே வந்து நேரடியாக வந்து இது நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணங்கள் கூட இது இன்னொரு பல பேருக்கு அந்த ஒரு விஷயம் வந்தேன். ஏன்னா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் கத்தாரில் புத்தகம் தேடுவாங்க. கண்டிப்பாக அதான் உங்கள் மூலியமாக இன்னும் பல 100 பேருக்கு இன்னொரு பல 100,000 பேருக்கு போகும். அந்த ஒரு முயற்சியில் நம்மளும் பங்களிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சகாபாக்கள் நூலகத்தின் சார்பாக என்னுடைய பங்களிப்பு, அவ்வளோதான். இது வந்து தனிப்பட்ட ஒருவருடைய பங்களிப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு கூட்டு முயற்சி. இதுக்கான வெற்றி எல்லாருக்கும் சேரணும். உங்களுடைய புத்தகம் இன்னும் நிறைய புத்தகங்கள் நாங்களும் அந்த கவிதை வாசிச்சுட்டு ரிவ்யூ சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய கருத்தாக்கங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உட்காந்து வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் கத்தார் வந்தீங்க, கத்தாரில் இருக்கீங்க, புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு தோணுனா இந்த ஒரு இடத்துக்கு வாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கவிஞர் அழகாக சொல்லுவார், கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சகாபாக்கள் நூலகங்கிறது வந்து நம்ம பீரிங் ரோட்டில் லூலி எக்ஸ்பிரஸ் அந்த பில்டிங்கில் வந்து 2வது தளம், அதாவது 2வது மாடி, 204 அந்த இடத்துக்கு ரூமுக்கான நம்பர் வந்து 204. அதில் தான் இருக்குது. நம்ம அந்த அலுவலகத்தில் பிஎம்டிசி கன்சல்டிங் அந்த அலுவலகத்தில் நம்ம நூலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அறையில் நம்ம நூலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக வரலாம். இந்த காணொலி கீழே கூட என்னோடய தொலைபேசி எண்ணோ அதில் வரும் உங்களுக்கு. நீங்கள் அது மூலிமா கூட எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நான் அதாவது வேலையாக இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகும். இல்லை வேலை எதுவும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன். எப்போ வேணால் நீங்கள் வரலாம். வெள்ளிக்கிழமைங்கிறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சாயந்தர நேரத்தில். மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் சாயந்தரத்தில் கண்டிப்பாக வரலாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன், உறுதியான தகவல் சொல்லிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் வரும்போது அந்த மாதிரி தகவல் சொல்லிட்டு தரேன். அதான் அந்த மாதிரி தகவல் சொல்லிட்டா நம்ம அந்த நேரத்தில் வேலை ஏன்னா எங்களுக்கு வேலை மாறி வரனால, நேரம் மாறி வரனால அந்த நேரத்தில் நான் இருக்கேனா இல்லையாங்க அந்த தகவலுக்கு நான் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லுவேன், இந்த புத்தகம் இப்போ இது பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான், மற்றபடி வரணும். ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. லைப்ரரிக்குள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப திருப்தி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய நினைவுகள்லாம் வந்து போனது, சங்ககால இலக்கிய நூல்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்குமோ தமிழில் அந்த புத்தகத்தை வந்து தேடி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிறந்த நாளுக்கு பரிசாக புத்தகங்களை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு குடும்பம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இது மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பு தோழர் ஆர்ஜே விதூஷன்.